எப்போவுமே தொண்டையில் சளி சிக்கின்னு இருக்கா மாதிரி ஒரு அவஸ்தையா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கலைங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ற உணவுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உடம்பு உழைப்பை கொடுக்கலைங்கிறது இன்னும் ஒரு காரணம். இந்த 2 காரணங்கள்னாலையும் நம்ம சாப்பிட்ட உடனேவே நமக்கு தொண்டையில் சளி இருக்கா மாதிரியாகவே இருக்கும். தூங்கி ஏந்துக்கச்சு எத்தனை பண்ணாலும் சளி வெளியில் போகாது. தொண்டையில் சளி இருக்க மாதிரியாகவே இருக்கும். நல்லா பசிக்கவும் பசிக்காது. நல்லா பசி எடுத்து சாப்பிட்ற மாதிரியாகவும் இருக்காது. கொஞ்சமாக சாப்பிட்டா கூட 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் கழிச்சு தான் அது ஜீரணமாகி. இந்த மாதிரி அவஸ்தைகளை நீங்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ஓமம் 1 ஸ்பூன் தனித்தனியாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி 2 டம்ளர் தண்ணியில் கொதிக்க விட்டு அதில் பனங்கற்கண்டோ கருப்பட்டி வெல்லமோ போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டி குடிச்சுட்டு வரணும். இதை எப்போ குடிக்கணும்னா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழித்து குடிக்கணும். இப்படி குடிச்சுன்னு வந்தாக்கா தொண்டையில் சளி இருந்துகிட்டே இருக்க மாதிரியான அந்த வேதனை இருக்காது. அது ஒரு மாதிரி ஜிகிப்ஸியாக இருந்துகிட்ருக்கும். ஏன்னா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது தொண்டையில் சளிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி எத்தனை நாள் அது மாதிரி கருவிண்டு கரைச்சிக்கிட்டே இருக்கிறது. அப்படி பண்ணால் தொண்டையெல்லாம் வேறு வலிக்கும், புண்ணாகும். அதனால் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சீரகம், ஓமம், இந்த பெருஞ்சீரகம், இந்த கஷாயம் ரொம்ப உதவி செய்யும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க.